சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ்க்கு அப்புறம் டஃபாக ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட் தான் ஃபிசிக்ஸ். அதை எப்படி ஈஸியாக படிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் மானே தேனே பொன்மானி நல்லா கதை எழுதுவீங்கன்னா நீங்கள் தியரி பாட்டை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பொறுக்க முடிஞ்ச பள்ளி இது கதை தந்த வலி. அதை மனப்பாடம் பண்ணாமல் நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா இனிமேல் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். தென் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, எதை எழுதுனா நம்மளுக்கு கம்பல்சரி மார்க் வரும் அப்படின்னு பார்த்தா அதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவை எழுதி படிச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கீ பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெரிவேஷன் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரித்து படிங்க. அதோட ஒரு 2-3 வாட்டி கம்பல்சரி எழுதி பாருங்கள். அடுத்து தியரி பாட்டை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை 1-3 வாட்டியாவது வரைஞ்சு பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி நியூ டாபிக்ஸ் கவர் பண்ணுற ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதோட 1 மார்க்கையுமே அந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. தென் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதோட உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம ஜிஎஸ்டி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.